நனைய வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன். காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போது புளியை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்தாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் ஒரு 6 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டிருக்கேன். புளிக்குழம்புக்கு புளிக்குழம்பு பொடி, வத்தல், சீரகம், மல்லி மட்டும் வச்சு வறுத்து அரைச்ச பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த நேரத்தில் டேஸ்ட் பார்த்துக்கலாம்.